வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, லாஜிக் கேட்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. லாஜிக் கேட்ஸ்னால் என்ன, அந்த கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்க போகிறீங்க. இதனுடைய அடுத்த வீடியோவில் லாஜிக் கேட்ஸுக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம். இந்த கான்செப்ட் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், நிறைய எக்ஸசைஸ்லாம் சால்வ் பண்ணிட்டா இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் நீட் எக்ஸாமில் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து 4 மார்க்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட், லாஜிக் கேட்ஸ்னால் என்ன? லாஜிக் கேட்ஸ்னால் என்னென்னா, நார்மலாக ஒரு சர்க்கியூட்ஸ், டிஜிட்டல் சர்க்கியூட்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக ஒரு வாட்சை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நார்மலாக உங்கள் கம்ப்யூட்டர் சிபியூலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மதர் போர்டு இருக்கும். ஸோ லேப்டாப்லேயும் இந்த மாதிரி லைன்ஸாக இருக்கும். இதுதான் வந்து சர்க்கியூட், டிஜிட்டல் சர்க்கியூட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த லாஜிக் கேட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் வந்து ஒரு பெரிய டிஜிட்டல் சர்க்கியூட். ஸோ அப்படி என்னென்ன கேட்ஸ்லாம் இருக்குன்னா, ஆர் கேட், அண்ட் கேட், நாட் கேட், நாண்ட் கேட் அண்டு நார் கேட். உங்கள் சிலபஸில் 5 கேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். டோட்டலாக 7 கேட்ஸ் இருக்குது. வேணும்னா சொல்கிறேன், எக்ஸ்ஆர் கேட், எக்ஸ்நார் கேட்னு எக்ஸ்ட்ராவாக 2 இருக்குது. ஆனால் நீங்கள் சிலபஸில் இந்த 5 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரி, இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ்க்கு அடிப்படையாக இருக்கிறது இவங்க 5 பேருமே தான். ஸோ இவங்க 5 பேரும் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக அந்த டிஜிட்டல் சர்க்கியூட்டை நல்லா ஃப்ரேம் பண்ண முடியும், உருவாக்க முடியும். ஸோ இதனால் நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ். எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது பர்க்லர் அலாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பர்க்லர் அலாரம்னா என்னதுன்னா, இப்போது நம்ம வீட்டில் வந்து யாரோ ஒரு திருடர் வந்துட்டார். ஓகேங்களா? வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, திருட வந்திருக்கார். ஸோ இதை வந்து ஒரு டிவைஸ் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்க போகுது. அந்த டிவைஸ் எப்படி காட்டி கொடுக்குன்னா, யாராவது ஒரு பர்சன் வந்துட்டாங்க ஒன்று. அடுத்தது அந்த பர்சனுக்கு அலாரம். ஸோ இந்த ரெண்டும் வந்து ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு பர்க்லர் அலாரமாக அடிக்கும். ஸோ இது அடிக்கிறதுக்கு குட்டி குட்டி சர்க்கியூட்ஸ் யூஸ் ஆகுதுங்களா? அந்த சர்க்கியூட் எல்லாத்துலேயுமே இந்த ஆர், அண்ட், நாட், நாண்ட் கேட், நார் கேட்டில் யூஸ் ஆகுது. ஸோ நிறைய இடத்துல ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஸோ நம்ம வீட்டு வாசல்லே ஒரு டோர் இருக்கும், பின் வாசலில் இன்னொரு டோர் இருக்கும். ரெண்டுத்துக்குமே வந்து இப்போ 2 டோர்லேயும் நம்ம வந்து பெல் வச்சுருந்தோம்னா, இல்லை ஸ்விட்ச் வச்சுருந்தோம்னா, 2 டோர்லேருந்து ஏதாவது ஒரு டோரில் கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அலாரம் அடிக்கணும், பெல் அடிக்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து லாஜிக் கேட்ஸ் யூஸ் ஆகுது. ஒரு குட்டி குட்டி சர்க்கியூட்ஸ்க்கும் சரி, ஒரு பெரிய சர்க்கியூட்ஸ்க்குமே சரி, இந்த லாஜிக் கேட்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஓகேங்களா? இதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் லாஜிக் கேட்ஸ்க்கு. இப்போ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஸோ லாஜிக் கேட்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர் கேட். ஸோ ஒரு லாஜிக் கேட்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு லாஜிக் டயக்ராம் இருக்குது, நெக்ஸ்ட்டு ட்ரூத் டேபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக் டயக்ராம் பார்ப்போம். ஸோ ஏபி இவங்க 2 பேருமே வந்து என்னதுன்னா இன்புட்ஸ். இந்த ஏவும் பியும் என்னது? இன்புட். ஏவும் பியும் இன்புட். ஸோ 2 இன்புட்டு கொடுக்குறோம். இந்த 2 இன்புட்டை யார் வாங்கிக்கிறா? இது என்ன கேட்? இது வந்து ஒரு ஆர் கேட். ஸோ இந்த ஆர் கேட் வந்து 2 இன்புட்டை வாங்கிக்குது. இந்த ஆர் கேட் 2 இன்புட்டை வாங்கிட்டு என்ன நம்மளுக்கு கொடுக்கும்னா அவுட்புட் கொடுக்கும். அவுட்புட் எப்படி கொடுக்கும்னா ஏ ப்ளஸ் பி, ஏவையும் பியும் ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச அவுட்புட். ஓகேங்களா? ஸோ ட்ரூத் டேபிள்னா 2 இன்புட்ஸ் ஏ பி. ஸோ 2 இன்புட் இருந்தால் நம்மளுக்கு 4 வேல்யூஸ் வரும். 2 பவர் n வேல்யூஸ். 2 பவர் n. 2 பவர் nனா 2 பவர்
இப்போது இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது? ரெண்டு வேரியபிள்ஸ், அதாவது 2 இன்புட்ஸ். அப்போது இந்த n இருக்க இடத்துல 2 போட்டோம்னா டோட்டல் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4. ஸோ நம்மளுக்கு 4 வேல்யூஸ் வேணும். ஸோ ஏல 4 வேல்யூஸ், பியில் 4 வேல்யூஸ். ஸோ 0 0 1 1 எடுத்துக்கிறோம். 0 0 0னா ஃபால்ஸ்னு அர்த்தம், 1னா ட்ரூன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 0 0 ஃபால்ஸ், 1 1. பியில் வந்து 0 1 0 1 எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இன்புட் எடுத்துக்கிறோம். இந்த 2 இன்புட்டை ஆட் பண்ண போகுது. ஸோ ஒரு ஆர் கேட்டில் ஏதாவது ஒரு 1 இருந்தாலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு 1, 2 இன்புட்டில் எங்கேயாவது ஒரு 1 இருந்தாலே நம்மளுக்கு அவுட்புட் 1 வந்துடும். இங்கே பாருங்கள், இதில் 1 இருக்குங்களா, அவுட்புட் 1 வந்துடும். இதில் 1 இருக்குங்களா, அவுட்புட் 1 வந்துடும். இது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு 1 இருந்தாலே நம்மளுக்கு அவுட்புட்டு 1 வந்துடும். இதில் பாருங்கள் 1ஏ இல்லை, அப்போ அவுட்புட் என்ன தான் வரும்? 0 வரும். ஸோ ஏதாவது ஒரு 1 இருந்தாலே கண்டிப்பாக அவுட்புட்டு 1 வந்துடும். 1ஏ இல்லைன்னா 0ன்னு வரும். இதுதான் ஆர் கேட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் AND கேட். ஸோ AND கேட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆர் கேட் மாதிரியே தான் AND கேட்டும், ரொம்ப சிம்பிள், ஈஸியாக புரிய வைக்கலாம் பாருங்கள். ஸோ AND கேட்டில் 2 விதம் இருக்குது. ஒன்று லாஜிக் டயக்ராம் படிக்கணும், இன்னொன்று ட்ரூத் டேபிள் படிக்கணும். ஸோ லாஜிக் டயக்ராமில் ஃபஸ்ட்டு 2 இன்புட்ஸை நம்ம கொடுக்கணும். இன்புட்ஸ், ஸோ ஏவும் பியும் என்னது? இன்புட்ஸ். ஸோ 2 இன்புட்டை கொடுக்குறோம். யார்கிட்ட கொடுக்குறோம்? எந்த கேட்டுக்கிட்ட கொடுக்குறோம்? இந்த கேட்டு பேர் என்னது? AND கேட். ஸோ இந்த AND கேட்டை கிட்ட கொடுத்தோம்னா அது என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்க போகுது, ஒரே ஒரு அவுட்புட். என்ன அவுட்புட்டு? ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். அதாவது டாட், நம்ம டாட்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ AND கேட்டுக்கு ஏ டாட் பின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ ட்ரூத் டேபிள், இதில் பாருங்கள் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, எத்தனை இன்புட்ஸ் இருக்குது? 2 இன்புட்ஸ். ஸோ 2 இன்புட்ஸ் இருந்தாலே 4 வேல்யூஸ் வரும்னு ப்ரீவியஸாக தான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஏல வந்து 0 0 1 1, பியில் 0 1 0 1. ஸோ ஏ டாட் பி, அதாவது ஒரு AND கேட்டில் எங்கேயாவது ஒரு 0 இருந்தாலே அவுட்புட் 0வாக இருக்கும். இதில் பாருங்கள் ஒரு 0 இருக்குது. பாருங்கள், இது 2 இன்புட்லேயும் 0 தான் இருக்குது, கண்டிப்பாக அப்போது 0 தான் வரும். இதில் ஒரு 0 இருக்குங்களா, அப்போ கண்டிப்பாக அவுட்புட்டு 0 வந்துடும். இதில் ஒரு 0 இருக்குங்களா அது 2த்தில், ஸோ கண்டிப்பாக அவுட்புட்டு 0 வந்துடும். இதில் பாருங்கள் 0வே இல்லை, அப்போ அவுட்புட்டு எனக்கு 1 வரும். இதுதான் ஆர் கேட்டுக்கும் AND கேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இப்படி வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நாட் கேட். ஸோ நாட் கேட்டுக்கு பார்க்க போகிறோம். நாட் கேட்டு ரொம்ப சிம்பிள், ப்ரீவியஸ் 2 கேட்டை விட ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். ஸோ நாட் கேட்லேயும் 2 இருக்குது, லாஜிக் டயக்ராம் இருக்குது, ட்ரூத் டேபிள் இருக்குது. இந்த நாட் கேட்டில் ஒரே ஒரு இன்புட், ஒன்லி 1 இன்புட் தான் கொடுப்போம், ஒன்லி 1 இன்புட். ஸோ ஒரே ஒரு இன்புட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரே ஒரு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் வந்து நாட் கேட்டுக்கான சிம்பிள். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு ஒரு பபுள் போட்டோம்னா அதான் நாட் கேட். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு பேர் இன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏன்னு ஒரு இன்புட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஏ பார்னு வரும், அதாவது ஆப்போசிட்னு அர்த்தம். இப்போ ட்ரூத் டேபிள் எடுத்துப்போம். இதில் எத்தனை இன்புட் இருக்குது? ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது, ஒரே ஒரு வேரியபிள். ஸோ எத்தனை வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு ஃபார்முலா 2 பவர் n. ஸோ 2 பவர், இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குது? ஒரே ஒரு வேரியபிள். ஸோ எனக்கு இடத்துல 1. அப்போ நம்மளுக்கு எத்தனை வேல்யூஸ் கிடைக்கும்? 2 வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரே ஒரு வேரியபிள், 2 வேல்யூஸ், 0 1. இப்போது நான் இதில் 0ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் வெளியில் 1ன்னு வரும். நான் 1ன்னு கொடுத்தேன்னா அவுட்புட் 0 வரும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஆப்போசிட், எதிர்மறையாக பண்ணுறது. நான் 0ன்னு சொன்னால் 1ன்னு வரும் அவுட்புட், 1ன்னு கொடுத்தனா 0 வரும். இதுதான் வந்து நாட் கேட். ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 4th ஒன் NAND கேட். ஸோ NAND கேட்டும் ரொம்ப சிம்பிள். ஸோ NAND கேட்டில் பாருங்கள், இதுலேயே அந்த பேரில் பாருங்கள், NANDல எக்ஸ்ட்ராவாக ஒரு Nன்னு ஒன்று இருக்கா? ஸோ NANDல N இருக்குது, AND இருக்குது. இதோட மீனிங் என்னென்னா AND கேட் கூட AND ப்ளஸ் நாட் தான் நம்ம NANDன்னு சொல்லுவோம். AND கூட ஒரு நாட் கேட்டு சேர்த்துட்டோம்னா அதுதான் NAND. அதுதான் இந்த ஃப்ரண்ட்டில் Nன்னு இருக்குது. இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஸோ 2 இன்புட்ஸ் கொடுக்குறோம், ஏபின்னு 2 இன்புட் கொடுக்குறோம். இந்த இன்புட்ஸை NAND கேட் வாங்கிக்குது. இந்த கேட்டு பேர் என்ன? NAND கேட். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டி மாதிரி சிம்பிள் போட்டால் அது AND கேட். கூட பபிள் எக்ஸ்ட்ராவாக போட்டால் நாட் கேட். ஓகேங்களா? இந்த நாட்டு தான் இந்த பபிள். ஓகேங்களா? இந்த AND கேட் தான் இது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தது தான் வந்து NAND கேட். அப்போது AND ஆகுது, அப்புறமா அது கூட நாட்டு சேர்ந்து நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வருது? NANDாக வருது. ஸோ இந்த டி சிம்பிள்னா என்னது? AND கேட். AND கேட்டால் என்னது? 2 இன்புட்டை மல்டிப்ளை பண்ணிடுச்சு. கூட எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு பபிள் வந்துச்சு. பபிள்னா நாட் கேட். நாட் கேட் என்ன பண்ணும்? பார் போடணும். ப்ரீவியஸாக பார்த்தோன்னா நாட் கேட் ஏவாக இருந்தால் ஏ பார். ஸோ அதே மாதிரி இங்கே ஏ டாட் பி மேலே பார். இப்படி தான் அவுட்புட். சரி, ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் பார்ப்போம். இதில் 2 இன்புட்ஸ் இருக்குது, ஏபி. ஸோ 0 0 1 1 0 1 0 1. இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். என்னென்னா இது என்னது? இது ஃபஸ்ட்டு நாட் கேட்டிங் என்ன இருக்குங்க? ஃபஸ்ட்டு ஏ டாட் பி. ஏ டாட் பி என்னது? மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனில் ஒரு 0 இருந்தாலே 0 தான். இதில் பாருங்கள், ஒரு 0 இருக்கா? 2 0 இருக்குது. ஒரு 0 இருந்தாலே 0. இப்போ மைண்டில் 0 வச்சுக்கோங்க. இங்கே மேலே என்ன இருக்குது? இங்கே பார். பார்னா என்னது? ஆப்போசிட், நாட் கேட். இப்போ மைண்டில் என்ன ஆன்சர் இருக்குது? 0. 0வோட ஆப்போசிட் என்ன? 1. இப்போ புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், ஒரு 0 இருக்குங்களா? ஒரு 0 இருந்தாலே கண்டிப்பாக என்ன வரும்? 0 தான் வரும். இப்போ மைண்டில் 0 வச்சுக்கோங்க. அந்த 0க்கு ஆப்போசிட் என்ன? 1. ஸோ அந்த 1 எடுத்து அவுட்புட்டில் எழுதணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ரெண்டுத்தில் ஒரு 0 இருக்குங்களா? ஒரு 0 இருந்தாலே அவுட்புட்டு 0 வரப்போகுது. இங்கே பார் இருக்கிறதுனால அதோடைய ஆப்போசிட். ஸோ 0வோட ஆப்போசிட் என்ன? 1. இதில் பாருங்கள், 0வே இல்லை. ஸோ 0வே இல்லைனா கண்டிப்பாக ஆன்சர் 1 அவுட்புட். இந்த 1க்கு ஆப்போசிட் என்ன? 0. புரியுதுங்களா? இப்படி தான் வந்து ஒரு NAND கேட்டுக்கு லாஜிக் டயக்ராம், ட்ரூத் டேபிள் வரையும். சரி, இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியும் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5th ஒன் NOR கேட். ஸோ NOR கேட் NAND மாதிரியே தான், அதோடைய ஆப்போசிட் தான் NOR கேட். அது புரிஞ்சிட்டாலே இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ NOR கேட் இதில் பாருங்கள் 2 இருக்குது. இந்த NOR கேட்டில் 2ஆக பிரித்தோம்னா OR கேட் இருக்குது, நாட் கேட் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்தது தான் NOR கேட். ஸோ OR கேட் கூட நாட் கேட் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் NOR கேட். ஓகேங்களா? ஸோ லாஜிக் டயக்ராம் பார்ப்போம். 2 இன்புட்ஸை வாங்கிக்கும். இன்புட் 2 இன்புட்ஸை வாங்கிட்டு என்ன பண்ணுது? இந்த இன்புட்டை இதுக்குள்ளே போகுது. எதுக்குள்ளே போகுது? NOR கேட்டுக்குள்ளே போகுது. இந்த NOR கேட்டில் பாருங்கள், ஒரு R சிம்பிள் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே கர்வியாக இருக்குங்களா? இது ஒரு R சிம்பிள். ஒரு R கேட் இருக்குது, ஒரு பபிள் இருக்கிறதுனால ஒரு நாட் கேட் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு 2 இன்புட்டை ஆட் பண்ணிக்கும். இந்த ஆர் கேட்டுக்குள்ளே போகும்போது 2 இன்புட்டை ஆட் பண்ணி வச்சுக்கும். பக்கத்தில் பபிள் கிட்ட வரும்போது அது நாட் ஆகிடும். அதுக்கு பார் போட்டணும். இதுதான் வந்து அவுட்புட். ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் தான் வந்து அவுட்புட். இப்போ ட்ரூத் டேபிள் இதில் 2 இன்புட்ஸ் தான் இருக்குது. ஏ 0 0 1 1, பி 0 1 0 1. என்ன அவுட்புட் இருக்குங்க? ஏ ப்ளஸ் பி பார். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் எடுக்கணும். ஸோ நார்மலாகவே ஒரு ப்ளஸ்
ஒரு 1 இருந்தாலே அவுட்புட் எனக்கு என்ன வரும்? நான் இதில் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு இதில் 2ல் 1 இருக்குது. அடிஷனில் ஒரு 1 இருந்தாலே 1 தான். அந்த 1க்கு ஆப்போசிட் என்ன? 0. அதை எடுத்து இங்கே எழுதணும். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 1 இருக்குங்களா? ஸோ ஒரு 1 இருந்தாலே ஆட் பண்ணும்போது 1 தான் வரும். இங்கே பார் இருக்கிறதுனால அதோட ஆப்போசிட் என்ன? 0. நெக்ஸ்ட், இதில் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. ஒரு 1 இருந்தாலே எனக்கு அவுட்புட் 1 தான் வரும் ஆர் கேட்டுக்கு. இப்போ அதுக்கு ஆப்போசிட் எடுத்தால் 0. இதில் பாருங்கள், ரெண்டுமே 0வாக தான் இருக்குது. இதில் ரெண்டுமே 0வாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே 0வாக இருந்தால் அவுட்புட் வந்து 0 தான். அதாவது இதில் 1 இல்லை. அப்போ ஆட் பண்ணால் 0 தான் வரும். அந்த 0க்கு ஆப்போசிட் என்ன? 1. ஸோ இதுதான் வந்து நார் கேட். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை சிம்பிளே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. a + b ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? அதுக்கு பார் எடுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேணுன்னா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் பேசிக் லாஜிக் கேட்ஸ். ஸோ லாஜிக் கேட்ஸ்க்கான ஆர் கேட், AND கேட், நாட் கேட், NAND கேட், நார் கேட். ஸோ இது எல்லாத்தையும் 5 கேட்ஸ் பேசிக்ஸு நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இது நல்லா புரிஞ்சிச்சுன்னா அடுத்த வீடியோவில் நீட் எக்ஸாமில் கேட்ட இந்த லாஜிக் கேட்ஸ் ப்ராப்ளம்த்தையும் சால்வ் பண்ணுவோம். இப்போ வரக்கூடிய நீட் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் இந்த கான்செப்ட் படி சால்வ் பண்ண போகிறோம். நிறைய எக்ஸசைஸ் சால்வ் பண்ண போகிறோம். இந்த கான்செப்டை ரெடியாக கற்றுக்கிட்டு வாங்க. 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.